Hi students, welcome to Shakti's Tuition. இப்போ நம்ம பேசிக்ஸாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து கிளாஸ் 10th, 11th, 12th சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்ட், அது சமச்சீர் கல்வி அண்ட் ஐஜிசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் தென் ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் இந்த வீடியோ. இந்த பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கிளாஸஸுக்குமே இந்த பேசிக்ஸ் யூஸ் ஆகும் டில் 12th ஸ்டாண்டர்ட். அண்ட் இதே பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா யூ கேன் சால்வ் ப்ராப்ளம்ஸ் இன் ஜேஇ அண்ட் நீட். ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா என்ன அப்படின்னா மெயின்லி டீல்ஸ் வித் ஆர்கானிசம்ஸ். ஓகே, அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸ், லிவிங் பீயிங்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் வந்து ஆர்கானிக். ஓகே, தட் இஸ் ஆர்கானிசம்ஸ். ஆர்கானிசம்ஸ்னாலே என்ன? இட்ஸ் லிவிங் பீயிங். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்னென்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பேஸ் பண்ண கெமிஸ்ட்ரிஸ். வாட் இஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்? Organic compound derived from the organisms. It's like living beings. அதாவது லிவிங் பீயிங் கிட்ட இருந்து எடுக்கிற காம்பவுண்ட்ஸ், அந்த காம்பவுண்ட்ஸை பேஸ் பண்ணி வர ஸ்டடீஸ் பேர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஆர்கானிசம்ஸ் தான் லிவிங் பீயிங். மெயின் திங் இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பிரான்ச் தான். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு பிரான்ச். இந்த பிரான்ச் மெயினாக எதை டீல் பண்ணுது அப்படின்னா எந்தெந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே இந்த ஆர்கானிசம்ஸ்லேருந்து எடுக்கிறாங்களோ, தட் இஸ் derived from organisms, that is dealing with that compounds is called organic chemistry. ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது என்னென்னா இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எதை டீல் பண்ணுது அப்படின்னா எந்தெந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் லிவிங் பீயிங் கிட்ட இருந்து எடுக்கப்படுதோ அதெல்லாமே அந்த காம்பவுண்ட்ஸ் ரிலேட்டட் ஆனது எல்லாமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அபவுட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. சி, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே பின்னாடி ஜேஇ, நீட், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது வெரி வெரி பேசிக்ஸ். ஸோ இது ஸ்ட்ராங்காக இருந்துட்டிங்கன்னா யூ கேன் சால்வ் எனி டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் திஸ் சாப்டர். ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் அ பிரான்ச் of chemistry which deals with compounds. எந்த காம்பவுண்ட்ஸை டீல் பண்ணி வருது அப்படின்னா காம்பவுண்ட்ஸ் is derived from organisms. ஆர்கானிசம்ஸ்லேருந்து டிரைவ் பண்ணுறாங்க காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். என்னென்ன காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லேருந்து ஆர்கானிசம்ஸ்லேருந்து டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா மெயினாக யூரியா எங்கேருந்து கிடைக்குது? தட் இஸ் derived from mammal urine. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டார்ச் இப்போ எல்லாத்துக்குமே தெரியும், derived from plants. Next, protein derived from egg and milk. நிறைய இதுலேருந்து எடுக்கலாம், நான் வந்து ஒரு சம் ரிச் சோர்ஸ்லேருந்து சொல்கிறேன் உங்களுக்கு. தென் ஃபேட் derived from animal. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாருங்கள், மேமல் யூரின், பிளான்ட்ஸு, எக் அண்ட் மில்க், அனிமல், இது எல்லாமே சம் ஆர்கானிசம்ஸ்லேருந்து தான் எடுக்கப்படுது. ஸோ இதனால தான் இந்த யூரியா, ஸ்டார்ச், ப்ரோட்டீன், ஃபேட் இது எல்லாமே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, தட் இஸ் நோட் 1. நெக்ஸ்ட் நோட் 2 அபவுட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆர்கானிசம்லேருந்து தான் டிரைவ் பண்ணப்படுது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் ஊலர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸையே அவர் லேப்லேயே ப்ரிப்பேர் பண்ணார். அதாவது ஆர்கானிசம்ஸ்லேருந்து எடுக்கல, அவர் சில கெமிக்கல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி லெபார்டரியிலேயே வந்து அவர் ஆர்கானிக் காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ணார். அவர் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன அப்படின்னா தட் இஸ் யூரியா. ஓகே, தட் இஸ்
Euler synthesize first organic compound, okay, in lab. என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாருன்னா தட் இஸ் யூரியா. ஓகே, எதுலேருந்து அவர் சரி யூரியா நம்ம ஆர்கானிசம்லேருந்து தான் ப்ரிப்பேர் வருதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இவர் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணார் அப்படின்னா தட் இஸ் அமோனியம் சைனேட்லேருந்து, தட் இஸ் NH4CNO அமோனியம் சைனேட் ஹீட் பண்ணி சம் ப்ராசஸ், நான் டைரெக்டாக சொல்கிறேன், பட் சம் ப்ராசஸ் இஸ் தேர். NH2 ட்வைஸ், அது இப்போதைக்கு தேவையில்லை, உங்களுக்கு சும்மா எதுலேருந்துன்னு மட்டும் படித்தா போதும். ஓகே, யூரியா. இது அமோனியம் சயனேட், யூரியா. ஓகே, இப்போ அமோனியம் சயனேட்டுங்கிற ஒரு கெமிக்கல் தான், அதிலிருந்து யூரியாவை அவர் ப்ராசஸ் பண்ணி எடுத்திருக்காரு. ஓகே, அண்ட் கார்போனிக் ஆசிட்லேருந்து, தட் இஸ் மெயின் ப்ராசஸ் இஸ் லைக் ஃப்ரம் கார்போனிக் ஆசிட் தென் அமோனியம் தென் யூரியா. யூரியாவை வந்து இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டயமின், ஏன்னா இதில் வந்து 2 CONH2 இருக்கும், ஸோ அதனால் வி கேன் கால் தட் அஸ் டயமின். யூரியா வந்து கார்போனிக் ஆசிட்லேருந்து யூரியா வர்றதுனால some other thing like யூரியா, கார்போனிக் ஆசிட் இருக்குது, இதிலிருந்தும் 2OH ரிமூவ் பண்ணிவிட்டு 2NH2 ஆட் பண்ணுறது மூலமாக we can get யூரியா. ஓகே, from கார்போனிக் ஆசிட் you will get யூரியா. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம்னா யூரியா இஸ் a derivative of carbonic acid. ஓகே, கார்போனிக் ஆசிட்லேருந்து டிரைவ் பண்ணுறதுனால இது யூரியா இஸ் a derivative of carbonic acid. இதுதான் நோட் 2. நெக்ஸ்ட் நோட் 3. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி. Branch of chemistry deals with carbon compounds. நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் புக்கில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட சாப்டர்ஸை பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கார்பன் சம்மந்தப்பட்ட சிஹெச் ஹைட்ரஜனும் இருக்கும், ஆனால் மெயின் கார்பன் ரிலேட்டடான காம்பவுண்ட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அது மெயினாக நம்ம பிரான்ச்சஸ் போடுறது கார்பனை வச்சு தான் போடுவோம். ஸோ அதனால தான் வந்து அது கார்பன் காம்பவுண்ட்ஸை டீல் பண்ணது தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, branch of chemistry which deals with carbon compounds. Then அதே மாதிரி சில சொல்லலாம், இப்போ CO2 இருக்குது, இது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் காம்பவுண்டா அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி H2CO3 எதான பார்த்தோம் நம்ம, H2CO3 கார்போனிக் ஆசிட். ஸோ இதுலேயும் கார்பன் இருக்குது, ஸோ இது எக்ஸப்ஷன். இதை தவிர சம் எக்ஸப்ஷன் இஸ் தேர் நோ. ஸோ இந்த எக்ஸப்ஷன் கார்பன் டை ஆக்சைடு HCO3, ஸோ இது எக்ஸப்ஷன். இது தவிர மித்த கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து இட்ஸ் டீல்ஸ் வித் பிரான்ச் ஆஃப் அன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட் இது என்னதான் இது இந்த CO2 HCO3 இது எல்லாம் வந்து கார்பன் ரிலேட்டட் காம்பவுண்ட்ஸாக இருந்தாலும் this is an inorganic compound, not an organic. Okay, inorganic. Then note 4. Right? வேறு என்ன இது நம்ம ஆல்ரெடி இப்போ சொன்னோம், இட் டீல்ஸ் வித் கார்பன் காம்பவுண்ட்ஸ்னு சொன்னேன். அதே மாதிரி இட் டீல்ஸ் வித் ஹைட்ரோகார்பன்ஸ். அப்போவே நான் சொல்லியிருக்கேன், ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் இருக்கும், மெயினாக அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ரக்சர்ஸை எழுதுவோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால தான் ஹைட்ரோ கார்பன்ஸ். மெயின் வந்து கார்பன் காம்பவுண்ட்ஸ்,
ஆனால் மெயின் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற பிரான்ச்சஸ் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயின்லி டீல்ஸ் வித் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் வந்து மெயின் ஸ்கெல்டன் ஸ்ட்ரக்சராக எழுதுவோம் அண்ட் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹைட்ரஜன்ஸ் போட்டு பேலன்ஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ ஹைட்ரோ கார்பன்ஸ் அண்ட் அதோட டிரைவேட்டிவ்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் சம்மந்தப்பட்ட டிரைவேட்டிவ்ஸ். ஓகே நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைட்ரோ கார்பன்ஸ் அண்ட் டிரைவேட்டிவ்ஸ்னு சொன்னேன்ல, இது ரிலேட்டடான 25 ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம படிக்க போகிறோம். அதோட பேசிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 10th வந்து இவ்வளோ தேவை இருக்காது, 10th சிலது மட்டும்தான் இருக்கும். 11th அண்ட் 12th வந்து 25 கார்பன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் வராது. பட் நம்ம ஜேஇ ஹையர் ஸ்டடீஸ் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக போகும்போது இந்த 25 கார்பன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் யூஸ் ஆகும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகும். தென் நோட் 5. மெயினாக இந்த காம்பவுண்ட்ஸ் ஒன்லி கண்டைன், அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் which contains carbon and hydrogen only. இதை தவிர சில ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம், பட் மெயின் திங் இஸ் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். ஓகே, அதனால தான் இதுக்கு பேர் ஹைட்ரோ கார்பன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சும்மா சொல்கிறேன், அப்புறம் எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிள் CH4 மீத்தேன், C2H4 ஈத்தேன், then ethene, C2H4 ethene, C2H2 ethyne, acetylene. These are the examples. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கார்பன் ஹைட்ரஜன் இருக்கா. ஸோ தட்ஸ் கால்ட் ஆஸ் ஹைட்ரோகார்பன்ஸ். இதுதான் 5 notes. Thank you students. Next நம்ம ஹைட்ரோகார்பன்ஸோட டிவிஷன்ஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸாக ஒவ்வொரு வீடியோலையும் அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் subscribe and touch with my channel. Bye bye.